மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களை அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் போஸ்கோ. இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச். நேர்களை இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24 இறைவசனம் 47. பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை நம்முடைய அன்பு உள்ளங்களை எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஈவ்லின் விக்டோரியா அம்மா ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தை நீங்க சொல்ல போறீங்க, சொல்லுங்க. பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள். நம்ம பாவ மன்னிப்பு பெறணும்னா நம்ம மனசை தாழ்ச்சியோட ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவங்களை முழுமையாக நம்ம ஏற்றுக்கொண்டு அப்பதான் அந்த மனம் மாற்றம்ன்றது வரும். வெறும் சாதாரணமான விஷயங்களா இதை ஏற்றுக்கொள்ள கூடாது. முழுமையாக நம் பாவத்தை ஏற்றுக்கொள்ள நாம் பாவம் செய்தேன், ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்ற மனமாற்றத்தை நாம் பெற்றுக்கொண்டாதான் முழுமையான மனமாற்றமாக இருக்கும். சூப்பர்மா. அப்பதான் கடவுளும் நம்மள மன்னிப்பாரு. நம்ம சும்மா சாதாரண மனம் மாறிட்டேன்னு சொல்லாத, அதை உண்மையா ஏற்றுக்கொள்ளணும். சூப்பர், பயங்கரமா சொல்லிடுறீங்க. தேங்க்யூமா. செல்வமேரி அம்மா ரொம்ப அழகா நீங்க இந்த இறைவார்த்தையை சொல்ல போறீங்க, சொல்லுங்க. பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள். சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ கடவுள் மன்னிக்கணும்னா நம்ம என்ன கடவுள் ஆண்டவர் நம்ம செய்த பாவத்தெல்லாம் அறுத்து அதுக்கு பிற்பாடு மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் நமக்கு. சூப்பர்மா, நல்லா சொன்னீங்க. தேங்க்யூமா. பாலாமணி அம்மா ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தையை நீங்க சொல்ல போறீங்க, மக்களுக்கு சொல்லுங்கம்மா. பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள். கடவுள்கிட்ட இருந்து பாவ மன்னிப்பு பெறணும்னு நம்ம என்னமா பண்ணணும்? நம்ம பாவங்கள் செய்யக்கூடாது. அடுத்தவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணணும். அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது. சூப்பர்மா, அழகா சொன்னீங்க. தேங்க்யூமா. சாந்தி மேரி அம்மா சொல்லுங்கம்மா இன்றைக்கான இறைவார்த்தையா. மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள். சூப்பர்மா, அவ்வளவுதான். தேங்க்யூ. பென்சி அம்மா ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தை சொல்ல போறாங்க, சொல்லுங்கம்மா. பாவம் மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள். சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ. ஃப்ளோரா அம்மா இன்றைக்கான இறைவார்த்தையை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க, சொல்லுங்கம்மா. பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள். ஓகேம்மா, இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மன்னிப்புங்கிறது யாருமே மனுஷங்க ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. ஒன்னா நான் மன்னிக்கிறேன்னா எனக்கு அவர் பெரிய மனசு வரணும். ஆமா, அதனால மன்னிப்பு. ஆனா நமக்காக சம்பந்தமே இல்லாம பாவியான நமக்காக பாடுபட்டு உயிர் அவர் பாவ மன்னிப்புக்காக நம்ம கொடுக்கறோம்னா, அதை நம்ம கடவுளுடைய அந்த திட்டத்தை நிறைச்சி அந்த பாவத்துல இருந்து நம்ம விடுதலை பெற்று மனம் மாறணும். மனம் மாறுதுன்னா அந்த பாவத்தை விட்டு அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் ஒவ்வொரு பாவமா விட்டு அதை விட்டு விலகணும். அதுதான் என்னுடைய கருத்து. சூப்பர்மா, பயங்கர ஒரு பிரசங்கமே வச்சிருக்கீங்க. தேங்க்யூ. கிறிஸ்டினா அம்மா ரொம்ப அழகா சொல்ல போறீங்க இன்றைக்கான இறைவார்த்தையை, சொல்லுங்கம்மா. அனைவரும் இந்த பாவ மன்னிப்பு எல்லாருக்குமே பெறணும். எல்லாருமே பாவம் செய்யாதபடிக்கு இனிமேல் நடந்துக்கணும். நம்மளும் அந்த பாவத்தை எதுவுமே செய்யாதபடிக்கு நம்மளும் பாதுகாத்துக்கணும். பாவ மன்னிப்பு பெற அனைவரும் மனம் மாறுங்கள். சூப்பர், பயங்கரமா இறைவார்த்தை அப்படியே வேற ஒரு ஸ்டைல்ல நீங்க சொல்லியிருக்கிறீங்க, அழகா சொன்னீங்க. தேங்க்யூமா. இரான் பிள்ளைங்களே, இன்றைக்கான இறைவார்த்தையை அனுபவம் முத்தி அடைந்ததிலிருந்து தாய்மார்கள் ரொம்ப அழகா உங்களோட பகிர்ந்துகிட்டாங்க. மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்.